காதுலேயும் ஸ்டோன் ஃபார்ம் ஆகும். கிட்னியில் மட்டும் ஸ்டோன் ஃபார்ம் ஆகாது, காதுலேயும் ஓட்டோலித்ன்ற ஒரு ஸ்டோன் மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி அந்த ஆர்கன், அந்த ஏரியாவில், அந்த ஆர்கனில் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடக்குது, அந்த காதுகளில் இருக்க இந்த செமிசர்க்குலர் கெனால் அந்த மாதிரி ஏரியாவில் இந்த மாதிரி ஸ்டோன், அப்புறம் வேறு ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனால் லேப்ரிந்தட்டி சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ், அந்த மாதிரி லோக்கலாக காதில் ஏதோ ஒரு ப்ராப்ளம், இன்னர் இயரில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கக்குள்ள உங்களுக்கு வந்து வெர்டிகோ வந்து ரொம்ப ஒரு காமனான சிம்டமாக இருக்கும். நீங்கள் ஓபிடிக்கு வரப்பெல்லாம், சார் ரொம்ப தலை சுற்றிக்கிட்டே இருக்குது சார், என்னை சுற்றி இருக்க பொருள்லாம் சுற்றிக்கிட்டே இருக்குது, வாந்தி வருது, மயக்கமாக இருக்குது, அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இந்த வெர்டிகோல்னால நிறைய கூட சேர்ந்து கம்ப்ளைண்ட்ஸ் வரும். ஸோ எதனால் கேட்டிங்கன்னா, இந்த ஆர்கன், இந்த இன்னர் இயர் சொல்கிறோம்ல, இதுதான் வந்து நம்ம நடக்கிற மோஷன், பேலன்ஸ் எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணுறது. ஸோ அதில் ஏதோ ஒரு சின்ன ஒரு இன்ஃபெக்ஷனோ ஏதோ ஒரு ஸ்டோனோ அந்த மாதிரி இந்த இன்னர் இயரில் இருக்கக்குள்ள அது வந்து இந்த பேலன்ஸ் சொல்லுவோம், நம்ம நடக்கிற இந்த சப்போர்ட் எல்லாத்தையுமே கோஆர்டினேட் பண்ணுற பேலன்ஸில் பாதிப்பாகிறதுனால உங்களுக்கு இந்த தலை சுத்தல், வெர்டிகோ மாதிரி ஒரு சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் ஆகுது. சரி சார், இது மட்டும்தான் காரணமாக கேட்டிங்கன்னா, வெர்டிகோக்கு நிறைய காரணம் இருக்குது. இது நான் சொன்னது லோக்கல் காஸ் மட்டும்தான். இன்னொரு சில கண்டிஷன் சொல்லுவோம், சென்ட்ரல் காஸ் சொல்லுவோம். அது என்னென்னா, இப்போ இதுங்க பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களோட பிரெயின். ஸோ உங்கள் பிரெயினில் இந்த காதுக்கு வர நரம்பு, ஸோ இந்த வழித்தடத்தில் ஏதோ ஒரு ப்ராப்ளம், லைக் எக்ஸாம்பிள் பிரெயினில் ஏதோ ஒரு கட்டியோ இல்லை வேறு ஏதோ அந்த ஏரியாவில் சம் ப்ராப்ளம் அந்த மாதிரி எதாவது இருக்கக்குள்ளேயோ அப்பயும் உங்களுக்கு வந்து இந்த வெஸ்டிபுலார் சிம்டம்ஸ் சொல்லுவோம். இந்த வெஸ்டிபுலார் சிம்டம்ஸ் உங்களுக்கு வர சான்ஸ் நிறையா இருக்குது. பட் ரொம்ப காமன் எதுனா லோக்கல் காஸ் தான். நான் சொன்ன மாதிரி இயரில் இருக்கிற ப்ராப்ளத்தினால வர வெர்டிகோ, அதாவது தலை சுத்தல் தான் ரொம்ப அதிகம். பிரெயினில் இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இருந்தாலும் உங்களுக்கு அடிக்கடி தலை சுத்தல் இருக்குது, உங்களை சுற்றி இருக்க பொருள்லாம் ரொம்ப சுற்றுற மாதிரி இருக்குது, ரொம்ப கேராக இருக்குது, அடிக்கடி வாந்தி எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க நியர்பை டாக்டரை நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அவங்கள பார்த்ததுக்கப்புறம் அவங்க உங்களுக்கு சில டெஸ்ட்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த வெர்டிகோக்கு ரொம்ப முக்கியமான காசு என்னென்னா பினைன் பேராக்சிஸ்மல் பொசிஷனல் வெர்டிகோன்னு சொல்லுவோம். இந்த பொசிஷனால் வர வெர்டிகோ தான் மோஸ்ட் காமன் காஸ். ஸோ அதுக்கு சில மேனுவர்ஸ் சொல்லுவோம், சில 2-3 டெஸ்ட் வந்து உங்கள் டாக்டர் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட்டை பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு வந்து இது பாசிட்டிவாக இருக்குது, வெர்டிகோ மாதிரி தான் இருக்குது, ஓகேங்களா, ஸோ காதில் இருக்க ப்ராப்ளத்தினால தான் உங்களுக்கு இந்த தலை சுத்தலும் வாந்திலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா, ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு சில வெர்டிகோலேருந்து உங்களை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான சில எக்ஸசைஸ் கொடுப்பாங்க, ஓகேங்களா. ஸோ இயர் எக்ஸசைசஸ், அதாவது இந்த பொசிஷனல் வெர்டிகோக்கு ரிலேட்டடான எக்ஸசைஸ் ட்ரைனிங் உங்களுக்கு பண்ணுவாங்க. ஸோ அதுலேயும் ரிலீவ் ஆகலைன்னா உங்களில் கொஞ்சம் பேருக்கு வந்து இந்த மெடிக்கேஷன், நான் பின் பண்ணுற இந்த மெடிக்கேஷன் வந்து உங்களுக்கு தேவைப்படலாம். ஸோ உங்களுக்கு இம்மிடியேட்டாக அந்த தொந்தரவு சிம்டம்ஸ்லேருந்து உங்களுக்கு ரிலீஃப் கொடுக்கறதுக்கான இந்த மெடிக்கேஷன்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதை எடுத்துக்கிட்டு ஃபாலோஅப்பில் வந்துட்டு உங்களுக்கு அது ரிசால்வ் ஆகிடுச்சா இல்லையா, இல்லை உங்களுக்கு கண்டினியூஸாக இந்த அடிக்கடி இந்த மருந்து எடுத்து உங்களுக்கு கேட்காம அடிக்கடி ரிப்பீட்டடாக உங்களுக்கு வெர்டிகோ வருதுன்னா நீங்கள் வந்து ஃபர்தர் ஹையர்